மீன் நல்லா அடிக்குது நண்பர்களே. அது பார்த்தீங்கன்னா நம்ம விரால் மீன் சொல்லிக்கிட்டு இருந்தோம், ஆனால் விரால் மீன் கிடையாது நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ மீன் பிடிக்க வந்தோம், எல்லாமே வந்தோம். ஸோ அண்ணங்க எல்லாம் அங்கே மீன் வந்து இறச்சிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா விரால் வந்து சரியான பெருசாக ஒரு விரால் மீன் இதில் இருக்குது நண்பர்களே. பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இதில் விராலோ அந்த அளவுக்கு பெரிய பெரிய விராலாக இருக்குது. இதே பாருங்க மேஸ்திரி வந்து வந்திருக்காங்க, மேஸ்திரி துகுளி மேஸ்திரி. இவங்க மூலியமாக தான் சொல்லியிருக்காங்க இங்கே மீன் இருக்குன்ட்டு, அதனால் கூப்பிட்டு வந்திருக்கோம். பாருங்கள் மீன்னா மீன் சரியான மீன் இல்லைங்க, பெரிய பெரிய மீனாக இருக்குங்க. அவங்க எந்த அளவுக்கு அளப்புதுன்னு உங்களுக்கு பாருங்கள். இறக்கிற ஆள் பாருங்கள் நண்பர்களே. இந்த மாதிரி தண்ணி வந்து குழம்பிருந்தாலே கன்ஃபார்ம் 100% மீன் இருக்குன்னு தான் அர்த்தம். போடுங்க அண்ணே. மீன கட்டுறா ஐயோ ஐயோ, வெறும் சிலேபி குஞ்சு கண்ட குஞ்சடா. நண்பர்களை இப்போ பார்த்தீங்கன்னா பாதி தான் இப்போ இறச்சிருக்காங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா வெறும் சிலேபி குஞ்சு, அப்புறம் கொஞ்சம் பெரிய பெரிய மீடியமான சிலேபி, அப்புறம் வெறா குட்டி வேற அடியிலலாம் கிடக்கு பாருங்கள். இப்போதைக்கு இப்போ தான் இதான் பிடிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் இதில் வந்து மீன் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாப்புல. வாங்க நண்பர்களே பார்க்கலாம். பாதி தான் இறச்சிருக்காங்க நண்பர்களே. அது கூட பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்க, இன்னும் தண்ணி இறக்க வேண்டியது இருக்குது. ஸோ நடுவுக்கு பார்த்தீங்கன்னா மீனாக தான் இருக்குது. இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா வயல்வெளியில் இருக்குது, திருக்கோடிக்கான நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்காங்க. அந்த ஏரியாவில் தான் நாங்கள் வந்து பிளேஸில் தான் மீன் பிடிக்க வந்திருக்கோம். பாருங்கள் பாதி தான் இறச்சிட்டு இருக்காங்க. அது உள்ள எவ்வளோ மீன் இதில் இருக்குன்னு பாருங்கள் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா இப்போ இதிலே ஒரு 5 கிலோ மீன் பிடிச்சி வச்சுருக்காங்க. எல்லாம் சிலேபி, கெண்டை குஞ்சு, அப்புறம் குறவை மீன், விரால் குட்டி, இந்த மாதிரி மீன் தான் இருக்குது. ஸோ இன்னும் தண்ணி பார்த்தீங்கன்னா இறச்சிட்டு தான் இருக்காங்க. தண்ணி ஆனால் கம்மியாக தான் இருக்குது. இதில் பெரிய விரால் இருக்குன்னு சொல்லியிருக்காப்புல தம்பி. பாருங்கள் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தண்ணி வந்து இப்போ எல்லாமே இறச்சிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மீன் வந்து ரொம்ப கடுமையான மீன் வந்து அதிகமான மீன் வந்து இதில் இருக்குது. ஸோ இது வந்து அதுக்கு முன்னாடி இப்போ 5 கிலோ மீன் வரைக்கும் பிடிச்சிருக்காங்க. ஆனால் இன்னும் இதில் வந்து மீன் அதிகமாக இருக்குது. எந்த அளவுக்கு தண்ணி இறக்கிறாங்களோ அந்த அளவுக்கு மீன் வந்து வெளில வந்துட்டு தான் இருக்கு நண்பர்களே. பாருங்கள் நண்பர்களே, உங்களுக்கு தெரியும் நண்பர்களே மீன் வந்து எந்த அளவுக்கு அடிக்குதுன்ட்டு. பாருங்கள் அந்த இடமே போட்டு அலப்பி எடுத்துகிட்டு இருக்கு பாருங்கள் நண்பர்களே. பாருங்க எந்த அளவுக்கு தண்ணி குறைய 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 எவ்வளோ மீன் எல்லா இடமும் அடிச்சிட்டு இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க மீன் கொஞ்சம் கொஞ்சம் மீன் செம்ம மீன் இருக்கு நண்பர்களே. இதில் பார்த்தீங்கன்னா மீன் வந்து நல்லா அலப்பிக்கிட்டே இருக்குது பார்த்ததால. பார்த்தா அது வந்து விரால் மீன் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கரையிலேருந்து பார்த்தா டேங்க் கிளீனர் மீன் மாதிரி இருக்குது, அதாவது தடை செய்யப்பட்டுள்ள மீன் மாதிரி இருக்குது. இருங்க நண்பர்களே பார்க்கலாம். வந்து ரொம்ப ருசியான மீன் கெளுத்தி மீன் நண்பர்களே. அங்கே பாருங்க. இது வந்து யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ரொம்ப ஆரோக்கியமான மீன் சொல்லுவாங்க. இது மருத்துவ வாய்ந்த உள்ள மீன் கெளுத்தி மீன். பாருங்கள் இந்த கெளுத்தி மீன் பாருங்கள் நண்பர்களே. கெளுத்தி மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மீன் அடிக்குது கூடி அப்படியா ஒரு மீன் நல்லா அடிக்குது நண்பர்களே. அது பார்த்தீங்கன்னா நம்ம விரால் மீன் சொல்லிக்கிட்டு இருந்தோம், ஆனால் விரால் மீன் கிடையாது, டேங்க் கிளீனர் மீன். அது வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து ஆரம்பிச்சுன்னா இங்கேருந்து பார்த்துருப்பா. நல்ல முறையான ஒரு பொடி. இது நல்லா டேஸ்டா இருக்கும் நண்பர்களே. பாருங்க அதுதான் தொல்லை தாங்க முடியல அந்த மீன் டேங்க் கிளீனரு. ஆனால் அது மீன் வந்து தடை செய்யப்பட்டுள்ள மீன் சொல்கிறாங்க. ஆனால் அது நல்லதே விரால்டா அது எப்படி பிடிச்சிருப்பு அந்த அந்த பழத்தில் இருந்தா அதுதான் தெளியா இங்கே விட்டு பாருங்க நண்பர்களே. இதுதான் டேங்க் கிளீனரு. இது ஆனால் வந்து தடை செய்யப்பட்டுள்ள மீன் சொல்கிறீங்க எல்லாருமே. அப்பா இது வந்து தடை செய்யப்பட்டுள்ள மீன் சொல்கிறாங்க. இது வந்து எங்கள் ஊரில் வந்து டேங்க் கிளீனர்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன மீன் பார்த்துட்டு சொல்லுங்கள் நண்பர்களே. இது இருந்தாலே மீன் வந்து அதிகமாக தங்காதுன்னு சொல்கிறாங்க. எல்லா மீனும் அடித்து விரட்டி விட்டுருன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் இந்த மீன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இது ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து இதோட உயிர் வந்து போகாது. ஏன்னா இது ரொம்ப நாள் தண்ணி இல்லாமல் கூட வாழும்.
ஏ மீன் வேணும் பிலிப் உன் காலுக்கிட்ட பாரு. கால்ட்ட பாரு. உன் காலுக்கு கால்ல பின்னாடி, பீச்ச அந்த கால்ல, சோத்து காலுக்கு பின்னாடி. சோத்து காலுக்கு பின்னாடி. புடி விட புடி. என்ன தேவ டேங்கிலினர் இதெல்லாம் வேணானே சரி. இப்போ இந்த இறைச்ச இடத்துல எவ்வளோ மீன் கிடச்சிருக்குன்னு பாருங்க. பார்த்து தண்ணி பஸ் இங்கே ஊற்றிக்க. தண்ணி இங்கே ஊற்றிக்கல. பொறுமையாக ஊற்றிக்கல. ரைட் லெவலாக காடாக இருக்குது. பார்த்து ஓடி விடு. சிலேப்பிலாம் பெருசு பெருசாக இருக்கு. போகிறோம் அப்படியே கொட்டுதுல. இதில் தூக்கி கொட்டு. பாருங்கள் நம்ம எவ்வளோ மீன் பாருங்கள். இதில் மினிமம் இதில் ஒரு 2.5-3 கிலோ இருக்கும். மொத்தமாக ஒரு 6 கிலோவுக்கு மேலே இருக்குது நண்பர்களே. இந்த அப்படி சாக்குப்படி அங்கே பாருங்க. இதான் இந்த விரால். சாரி குறவை. ஐயோ வந்துச்சுக்கல. இது சாவாதுல பாருங்க. இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் மீனை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இல்லை டேங்கில் இல்லை. இதுதான் உருவம் அடித்து பெரிய மீன் மாதிரி எங்களை ஏமாத்திருச்சு விரால்ட்டு. ஆனால் அதில் விரால் இல்லை. அடுத்த இடத்துல நாங்கள் இறக்க ரெடி ஆகிட்டு இருக்கோம். பாருங்கள் நண்பர்களே. பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள். எல்லாமே வெறும் நடுவுக்கு ஒரு மீனாக தான் இருக்குது. அடுத்து பானை போட்டாங்க. இந்த டேங்கில் தொலை தாங்க முடியல. இதே தான் எங்கே பார்த்தாலும் இருக்காடா. தூக்கி மேலே விட்டியடா. எவ்வளோ பெருசு வருமாமா வரையில் பார்க்க. இங்கே பாரு. இதுதான் மாமா எல்லா மீனும் கொண்டு விட்டு இவர் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இங்கே பாரு எவ்வளோ பெருசு பாரு. அடியில் விட்டு கையில். ஆமா இது பெரிய மீன் வந்தா பார்த்தீங்கன்னா இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மீன் வந்து பிடிச்சிட்டாங்க. ஸோ இதில் பிடிச்ச மீன் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக ஒரு 2 கிலோ இருக்கும் நண்பர்களே. கொட்டு.